வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ரெட் வெல்வெட் கேக் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிற கேக்கான ரெசிபி 1/2 kgக்கானது. அதுக்காக நான் ஒரு 5 இன்ச் டின் எடுத்து அதை கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது ஆயில் வச்சு ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இதை தனியாக வச்சுக்க போகிறேங்க. இப்போ வந்து ரெட் வெல்வெட் கேக்கான ரெட் கலர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ரெட் கலருக்காக சேர்க்க போகிறது பீட்ரூட்டுங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவின பீட்ரூட் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து 60 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஒரு 4 சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழம் இதுவும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இது தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு கொக்கோ பவுடர் இதுவும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கிறேங்க. இப்போ இந்த மாவு பொருட்களை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 30 ml உருக்கின வெண்ணையும் 60 ml இளம் சூடான பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எந்த கட்டிகளுமே இருக்கக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் இதை ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம எப்போவுமே ஓவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இன்றைக்கும் பேக் பண்ணுறேங்க. இந்த கேக் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நம்ம கேக் தயாராகிடுச்சுங்க. இந்த கேக்கான க்ரீம் இப்போ ரெடி பண்ணிடலாம். 1 கப் விப்பிங் க்ரீமில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேக் எடுத்து 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பொதுவாக ரெட் வெல்வெட் கேக் செய்கிறதுக்கு ரெட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. ஆனால் அது கொஞ்சமாக ஆட் பண்ணால் அந்த அளவுக்கு ரெட் கலர் வரதே இல்லை, கொஞ்சம் நிறைய சேர்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு அதை ஒரு ஹெல்த் வைஸாக வந்து ரொம்ப கெடுதல் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரொம்பவுமே நல்லா வந்திருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ரெட் கலர் வருதுன்னு சொன்னிங்கன்னா இந்த நம்ம எடுத்துருக்கிற பீட்ரூட்டை பொறுத்துங்க. நம்ம கொஞ்சம் பர்பிள் கலர் மாதிரி எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கிடைக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக கிடச்சிதுன்னா அது நல்ல ரெட் கலராகவே கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பர்பிள் கலர் மாதிரி அப்படி தான் கிடச்சிருக்குதுங்க. இப்போ வந்து நான் அது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே திருவுனா ஒயிட் சாக்லேட்டும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 லேயரும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இந்த கேக்கு எப்பவும் போல் ஐசிங் முடிக்க போகிறேங்க. இதை முடிச்சுட்டு நம்ம ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிறதுனால மேலே வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து இப்போது ரெட் கனாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் வந்து திருவுனது எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து கொஞ்சம் சூடான விப்பிங் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு எந்த கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அது ரெட் கனாஷாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட் சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கேக்கில் ஒரு ட்ரிப்பிங் மாதிரி பண்ணிக்கலாம். என்னோடய கேமராவில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரெட் கலராக தெரியுது, திடீர்னு பார்த்தா டார்க் பிங்க் கலர் மாதிரி தெரியுது, ப்ரௌன் கலர் மாதிரியும் தெரியுது. இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் தெரியுது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நார்மலாக வந்து நல்லா ரெட் கலராகவே இருந்துச்சு கேக்கு. ட்ரிப்பிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பார்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக வெனிலா விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி நான் டாட் மாதிரி வச்சிட்ருக்குறேங்க. இதோட இந்த கேக்கோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஒரு டைரி மில்க் சாக்லேட் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி இது மேலே வச்சுக்கிறேங்க. இது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் ஸ்ப்ரிங்கிள் பால்ஸ் இருக்குது, ஈட்டபிள் ஸ்ப்ரிங்கிள் பால்ஸ். இது நான் மேலே போடும்போது ரெட் கலருக்கும் அந்த கோல்டன் கலருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இப்போ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பீட்ரூட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த கேக் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து பீட்ரூட் ஃப்ளேவர்லாம் வந்து ரொம்ப வரவே இல்லை, ரொம்ப க்ரீமி அண்ட் டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரெட் கலர் நல்லாவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.